உன் கண்ணில் தெரிய லவ் தான்டா என் வாழ்க்கையே வாழ வைக்குது. ஆந்த கண்ணால பாக்குற பாரு. என்னடா? எனக்கும் நீ என் கண்ணை மட்டுமே ரசிக்கிறது தான் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இதுதான்டா செல்லம் உண்மையான லவ். உன் பார்வையிலேயே என்ன கொல்றடா. Who are you? இவ கண்ணில் லவெல்லாம் தெரியல. உனக்கு வைக்க போற ஆப்பதான் தெரியுது. I asked who are you? நான் யாருன்னு சொல்லிட்டா அவளுக்கு. இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? கீர்த்தி கீர்த்தி. கந்தசாமி. என்னடா? நண்பன் தவறான பாதைக்கு செல்வதை தடுப்பது உயிர் நண்பனின் தலையாய கடமை. புரியல? போடா லூசு. டேய் 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 ஆதி ரெக்கார்ட் புக் எங்கடா? ஏன்டா 8:30 மணி காலேஜுக்கு போய் 7:30 கூட்டுற? நீ இப்படியே பண்ணிட்டு இன்னொரு நாள் பேதி போடுக்கிற மாதிரி அடிக்கிறேன். ரசகுட்டீஸ், உங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்? நாங்க உங்க ஊருக்கார பசங்கண்ணா. நீ எதை வேணா சொல்லு, நாங்க வந்தது ஓசில சோறும் ரூமு கிடைக்கிறது தான். அதான் இல்லை, நீங்க எப்படி வளரணும்னு சொல்லி கொடுக்க. நான் யாரு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த ரூம்ல ஒரு வீணா போனவர் இருக்கானே, அவனும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த இந்த தடியனும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த வீட்டு ஓனராக இருந்தாலும் நம்ம பேச்சை கேட்குற மாதிரி மாற்றி வச்சிருக்கோம்ல. அவரோட சொத்தை நீ அழிக்காம இருந்தா சரி. சரி விடு கதைய. யாழு கீர்த்தி இருக்கல்ல, அவளை பத்தி என்ன சொல்றதுன்னே புரியலடா. இன்னைக்குமா? ஐயோ, அவன் மேல காட்டுற கேர், அஃபெக்ஷன், நாங்க 2 பேரும் நேர்ல பேசும்போது அவ கண்ணால என்ன பாக்குறதே கவிதையே எழுதலாம் தெரியுமா? ஆஃபீஸ் போகலாம் வரியா? இனியன் எப்போ பாரு பசங்களை சுற்றுறதுக்கு நான் முத்துன பூசணிக்காவா? போடே. சரி, என் பைக் சாவிதா. எனக்கு வேலை இருக்கு, நீ பஸ்ஸில் கிளம்பு. இந்த மாதிரி கலாய்ச்சிருந்தேன்னு வையன், டைம் கிடைக்கும் போது உன்னை பங்கமாக கலாய்ச்சிடுவேன். நீ என்னதான் என்ன பங்கமாக கலாய்ச்சாலும் உனக்கு எந்த பொண்ணு அமையாதுடா. கந்தசாமி, 1 மினிட் மச்சி. தம்பிகளா, நான் ஈவினிங் வந்து சொல்கிறேன். யூ கைஸ் கேரி ஆன். படா மொக்க. பைக் வாங்கினானா பெருமாள், பிடிங்கிட்டு போனானா அனுமாரு. என்னடா பிக்காளித்தனமாக பேசிகிட்டு இருக்க? நான் ஊரையும் பேரையும் தானே சொன்னேன். இப்படி சின்ன பழத்தனமாக பேசுறதை விட்டுட்டு மாமா மாதிரி வளரப்பாரு. அதை விட்டு பொண்ணு பார்க்குறது தப்பு, சைட் அடித்தல் ஆந்திரோகம்னு சொல்லிட்டு எப்போ பாரு பொண்ணுங்களை பற்றி பேசிட்டு சிப்பா. இந்த பாரு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் கன்னிப்பையனாக வாழ்கிறது தான் உத்தமம்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாருன்னு வழக்கம் போல் வசனம் பேசுறத ஃபஸ்ட் நிறுத்து. இப்போ பொண்ணை பார்க்காத தாத்தா மன பிறகு பார்ப்பியா? அப்படி பார்த்தேன்னு வெயி, அது கேப் மாதிரி தோணும். என்ன புரியுதா? ருத்ரா, நண்பன் தவறான பாதைக்கு செல்வதை தடுப்பது உயிர் நண்பனின் தலையாய கடமை. இப்போ கூட பாரு, என் ஆளை பார்க்க தான் பார்க்குக்கு போயிட்டுருக்கேன். முடிஞ்சா அவள் கண்ணில் காட்டுற லவ்வை தூரமாக இருந்து பாரு, அப்பயாவது உனக்கு புரியுதான்னு பார்ப்போம். வரட்டா? ருத்ரன், நீ எப்பவுமே கால் மீ அஸ் கேண்டி, ஓகே? காலேஜுக்கு டைம் ஆச்சுண்ணா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் என்ன ட்ராப் பண்ணுங்கண்ணா. இந்த வண்டிக்கு சொந்தக்காரனே பஸ்ஸில் தான் போனான். நீ ட்ராப் கேட்டதும் தப்பில்லை, நான் உன்னை ட்ராப் பண்ணுறதும் தப்பில்லை. ஆனால் நான் எதிர்பார்க்குற அந்த ஒன்று உங்ககிட்ட இல்லையா ராசா? என்னடா? நீங்களே பாருங்கண்ணா, அவர் எப்படி சொல்லிட்டு போறாருன்னு. நீ விடு கதைய, நான் பார்த்துக்கிறேன்.
டேய் நம்ம ருத்ரனை பாரா எவ்வளோ ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. டேய் கனாகனா கண்டையா அந்த ஆளு பஞ்சு மிட்டாய் கலர்ல ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்காரு. அப்போ நான் பார்த்தது தம்பிங்களா, அவன் முழு சட்டை பேண்ட் போட்டு ராமராஜன்டா. தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்கடா. அதான் வீட்டு ஓனரே சொல்லிட்டார்ல, நீ மூட்டு போடுறா. அண்ணா ஆஃபீஸ் போல இல்லைடா, நம்ம பசங்களை இன்னைக்கு சீக்கிரம் ரூமுக்கு வர சொல்லு, என்னோட ட்ரீட். சரிங்கண்ணா. ஆச்சாரமான டேபிள்டா, எல்லாம் சுத்தபத்தமாக தானே இருக்கு. பேப்பர்லாம் போட்டு ரெடியாக இருக்குண்ணா. ஹா, சரி 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 சரி. இவ்வளோ தானடா? இது எனக்கே பத்தாதேடா. உள்ள நிறையா இருக்குண்ணா, முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஹாஹா, ஓகே ஓகே. சேர் சொல்லு மச்சி. என்னடா இது? கோக் மச்சி. ஆல்கஹால் என் உடம்புக்கு ஒத்துக்காது. நண்பன் நல்லா இருந்தாலும் நாசனமாக போனாலும் அவன் கொடுக்குற ட்ரீட்டால் நாசனமாக போகிறது கூட இருக்க நம்மள மாதிரி பசங்க தான். நான் நம்மள சொல்ல மச்சி. சொர்க்கமே என்றாலும் நண்பன் வாங்கி தரும் சீசருக்கு போல வருமா? மச்சே சே சொல்லுங்கடா. ஆமாம், எதுக்கிட்ட அந்த ட்ரீட்டு? மச்சி, நேற்று காலையில் பார்க்கில் ஞாபகம் இருக்கா? என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். டேய், உருப்படியாக சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு? நேற்று காலையில் கேண்டீடோ லவ் ஊற்று விட்டுட்டு. என்னது லவ் புட்டிக்கிச்சா? ஆமாடா, என்னடா அப்போ? அப்பாடா நாம தப்பிச்சோம்டா. கேண்டி ஓடுறது பார்த்து சிரிச்சுட்டு பார்க் பெஞ்சில் உட்காந்துருந்தா. அந்த சமயம் பார்த்து ஹரி கால் பண்ணான். யாரு? அந்த ஓடி வந்தவனா? ஆமாடா. சொல்டா குள்ள நரி. மச்சான் ஹரிடா, இன்னைக்கு ஆஃபீஸ் போகிற மூடே இல்லை, எங்கேயாச்சும் வெளில போகலாமா? நானும் ஹாப்பி மூடு தான் இருக்கேன். லெட்ஸ் மூவ் அவுட். ஏண்டா வெளில போகலான்னு சொல்லிட்டு இங்கே எதுக்குடா வர சொன்னேன்? அங்கே வரைக்கும் நான் எப்படி தனியாக வருது? அதான் கேண்டி மச்சா பேச்சா கேட்காம இந்த மாதிரி பசங்களோட செருவியா செருவியா செருவியா. சரி, ஹாப்பி மூடில் கால் பண்ணி டென்ஷன் ஆகாத. மேட்ரு சொல்லு. நான் கார் டிரைவிங் கிளாஸ் போகிறேன்ல, ஆமாம். அங்கே நான் டிரைவர் ரொம்ப பாராட்டினார்ரா. எதுக்கு? கிளாஸுக்கு சேர்ந்த 4வது நாள் நானே கீர் போட்டு வண்டி ஓட்டேன் தெரியுமா? மற்றவன என்ன கோமணத்தை போட்ட வண்டி ஓட்டுறான். சரி, அந்த கோமணத்தை நீ வச்சுக்க, உனக்கு இப்போ ஸ்விம் பண்ண உதவும். காலையில் கேண்டி வச்சாலும் பிரிச்சுட்டேன்டா. ஏன்டா இப்படி பண்ண? தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா பொண்ணு அடித்து வரட்டி பெங்களூர் ஓடி வந்தவன் தானே நீ. உனக்கு கோவம் வரதானே செய்யும். டேய் நீ பேசுவடா. சரி குள்ளரி, விடு கதைய. சாரி. இட்ஸ் ஓகே. என்னடா பண்ற? அவ மேல கைய போட்டுருக்க. சரி வா போலாம். என்னடா உன்னை பார்த்து சிரிக்கிறா? இதுக்கு தான் ட்ரீட்டா? கையை கொடுங்கண்ணே. எதுக்குடா? அந்த பொண்ணு எப்படியும் நீ தூங்கிருக்க மாட்டா. எப்படா சொல்ற? எந்த பொண்ணையும் நேர் பார்க்க கண்டிப்பாக கை வைக்கப்போ அந்த பொண்ணு எப்படா தூங்க முடியும்? தூங்காது அவல்ல தம்பி, நான் தான். என்ன மச்சி சொல்ற? எனக்கே தெரியாம ஒரு பொண்ணு மேலே கைப்பட்டதும் எனக்குள்ள ஒரு விதமான வைப்ரேஷன். அப்போதான் மச்சி புரிஞ்சுது இத்தனை நாள் நான் எந்த பொண்ணையும் பார்க்காம இருந்தது வீம்புக்குன்னு. அவ்வளோதானே மச்சி, நீ கவலையப்படாத. நாளைக்கு நம்ம 2 பேரும் அந்த பொண்ணை தேடி பிடிக்கிறோம். நான் அவளோட ஒன்று சேர்த்து வைக்கிறேன். ஓகே? இன்னைக்கு காலையிலேயே நான் அவளை பார்த்துட்டேன் மச்சி. என்ன? ஆமாம் மச்சி, இன்னைக்கு காலையிலேயே கேண்டியோட ட்ரெஸ்ஸை அவனுக்கே தெரியாம போட்டுட்டு ஸ்டைலாக கிளம்புனேன்டா. காலையில் பைக் எடுத்துட்டு ரோட்டில் போகும்போது எனக்குள்ளே எப்படி இருந்துச்சு தெரியுமா? இளையராஜா டியூன் போட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷாக. ஆஃபீஸ் போகலான்னு போனா ஒர்க் பண்ணுற மூடு இல்லை. சரி திரும்பி வரலான்னு வந்து அப்படியே பார்த்தா பார்க்கு வாவான்னு கூப்பிட்டுச்சு. அண்ணா நீங்களுமா? பைக் பார்க் பண்ணிட்டு நின்ன அவளை நான் இன்னைக்கு எப்படியும் பார்த்துருவேன்னு எனக்குள்ள ஏதோ ஒரு எசுக்கு புசுக்கு நம்பிக்கை. நான் எதிர்பார்த்த மாதிரியே அவளும் அதே இடத்துக்கு வந்தான். ஹாயும் சொன்னான். அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட்.
அவள் பாய் ஃப்ரெண்டோட போயிருப்பா. ஜஸ்ட் கெஸ்ட்டு. ஸ்ட்ராங்காக சொல்லும் போதே தெரியும் இது ஒரு சப்ப கதைன்னு. எனிவே கையை கொடுங்கண்ணா. பார்த்த முதல் நாளே சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் சேர்த்து ட்ரீட் வச்சிருக்கீங்க. பெரிய மனுஷனா நீங்கள். எனக்குண்ணா ராசா குட்டேஸ். அந்த ஸ்பாட்டில் தான் மச்சி லவ் நான் என்னன்னு ரியலைஸ் பண்ணேன். அப்பா சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறேன்னு எந்த பொண்ணையும் சைட்டு கூட அடிக்காம ஆந்திரோகி ஆயிட்டுன்னு புரிஞ்சுதுடா. உனக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணியோ என்னை சப்போர்ட் பண்ற பத்தியா என் தங்கண்டா. எந்த ஊரோட ஆம்பளை கிஸ் பண்ண தகம்? ஏன் மச்சி அழுவுற? நான் போய் உங்களை பிரிச்சுட்டேடா. இதுக்காடா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ அளவு காப்படிச்ச உடனே நான் அங்கிருந்து கிளம்பினேன், ஞாபகம் இருக்கா? நண்பன் தவறான பாதைக்கு செல்வதை தடுப்பது உயிர் நண்பனின் தலையாய கடமை. புரியல? போடா லூசு. கீர்த்தி கீர்த்தி வெயிட். கீர்த்தி தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் ஃபைனலா நான் சொல்றது கேட்க முடியுமா? சொல்லு. நம்மள பார்த்து சொன்னது வேற யாரா இருந்தாலும் அதே இடத்துல தூக்கி போட்டு மேய்ச்சிருப்பேன் தெரியுமா? ஏன் அவனை மட்டும்? அவன் ஒரு மென்டல்மா. அதுவும் இல்லாம ரூம்மேட் வேற. மென்டலா? ஆமா, அவன் எப்படி பார்த்தான்னு பார்த்தல. இப்படின்னு. I'm so sorry. சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? இதுதான் சில உண்மையான லவ். கேண்டினா எப்படின்னா எப்பவுமே சூப்பர் ஃபீலோட சப்ப கதைக்கு சமாதானம் ஆயிடுவாடா. ஏண்டா ஓலவ் சக்ஸஸ் ஆக நண்பனை மென்டல் ஆக்குவியா? டேய் முத்துன பூசணிக்கா, இந்த மாதிரி கலாய்ச்சிருவீங்க. டைம் கிடைக்கும் போது நான் பங்கமாக கலாய்ச்சிருவேன். நான் நீ யாரோனா பங்கப்படுத்திக்கோ போ. டேய் ஃபீலிங்ஸ்ல இருக்கும்போது சிரிப்பு வர மாதிரி காமெடி பண்ணாதீங்கடா. ஏண்டா நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு அப்படி அவகிட்ட என்ன இருக்கு? சொல்றா. டேய் ஆந்திரா பொண்ணு அடிச்சு கர்நாடகா ஓடி வந்தவனே நண்பன் ஓவர் ஃபீலிங்ஸில் இருக்கான். அந்த பொண்ணு வர்த்தா இல்லையா? அந்த சப்ப ஃபிகருக்கா இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவர் பெரிய ஆனழக மூடிட்டு வைக்கிறியா? டே மூடுறா, நீ முதல்ல வைடா. தம்பிங்களா, அண்ணனோட நிலைமையை பார்த்தீங்கல்ல. இதுதான் உங்களுக்கு கரெக்ட் டைம். காலேஜ் படிக்கிறீங்க, இப்போ ஏதோ ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணுங்கடா. நீங்கள் அட்வைஸ் பண்ணாங்க சின்ன பசங்க வச்சுருந்தீங்களா? நாங்களாம் ஸ்கூல்லே ரிசர்வ் பண்ணிட்டோம். அரவிந்த் நீயுமா? ஆமாண்ணா. ரைட்டு. விடுகதையா முடிகதையா சத்தியமா நாங்க எந்த கருத்து சொல்லிங்கோ